வா வா வா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்ன இன்னைக்கு vlog பால்கனிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்காதீங்க. ஸோ சமைக்க போகிறேன். இன்றைக்கி ஒரு சமையல் vlog தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி துவைக்கிற துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் லோட் பண்ணிட்டு போயிட்டா சமைக்கிறதுக்குள்ளே அது துவைச்சிரும். அதனால தான் லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. மழை பெய்யுது, திரும்ப வெயில் அடிக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால டவுட்லேயே துவைக்க போட்டுட்ருக்கேன், காய வைக்கிறது எப்படின்னு யோசிச்சுட்டு. ஸோ தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு. இது ஆடி அமாவாசைக்கு நான் என்னென்ன சமைச்சேன்றதை தான் vlog-ஆக வீடியோ எடுத்திருக்கேன். இந்த சமையலில் வந்து நான் கார்லிக் அண்ட் ஆனியன் வந்து ரெண்டுமே அவாய்ட் பண்ண போகிறேன். இங்கே 2 ஆனியன் இருக்கேன்னு பார்க்காதீங்க, அதை நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து அமாவாசைக்கு சமைக்கிறதுன்றதுனால பூண்டும் வெங்காயமும் சேர்க்க வேணான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இனிமேல் அப்படி தான் செய்யணும் விரதத்துக்கு அப்படின்னு. அண்டு நிறைய டைம் எங்கள் மாமியாரும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அமாவாசை டைமில், அமாவாசைக்குன்னு இல்லை, விரதத்துக்கு சமைக்கிற சாப்பாடில் நாங்கள் ஆனியன் கார்லிக்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையே நான் ட்ரை பண்ணலான்ட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். பருப்பு வேக வைக்க வச்சுட்டேன். இது வந்து புடலங்காய் கூட்டு பண்ண போகிறேன். ஸோ அதுலேயும் பாசிப்பருப்பு அண்டு கடலைப்பருப்பு இதை போட்டு வேக வச்சிட்ருக்கேன். அதுதான் இது. அண்டு பருப்பில் பார்த்திங்கன்னா தக்காளி, சீரகம், உப்பு, மஞ்சத்தூள், லைட்டாக கொஞ்சம் ஆயிலும் போட்டிருக்கேன், அதுவும் போட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா புடலங்காய் கூட்டு எப்படி செய்யணுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து நான் ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஷார்ட்ஸில் செக் பண்ணி பாருங்கள். நான் வேணால் டேக் பண்ணுறேன் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவை. அண்டு இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பூசணிக்காய் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். யூஸ்வலாகவே நாட்டு காய்கறிகள் போட்டு தானே விரதத்துக்கு சமைப்பாங்க. ஸோ பூசணிக்காய் நான் எப்போயுமே யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இந்த டைம் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூசணிக்காய் போட்டிருக்கேன். ஸோ பருப்பு ஒரு 3/4 வேக்காடு வந்துருச்சு, அதில் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா பூசணிக்காய், வெள்ளை பூசணி தோல் எல்லாம் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி சேர்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி தான் போடுறேன். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு இது நல்லா கொதிக்க விட போகிறேன். கொதிக்க விட்டதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிட்டு அதுவும் கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் சால்ட்டு போட்டுட்டு இது வந்து தாளிப்புக்கு ரெடி பண்ணிட்டேன். எண்ணெய், கடுகு போட்டு, கருவேப்பிலை போட்டு, வரமிளகாய் போட்டு தாளிப்பும் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாழைக்காய் தான் செய்யலான்னு இருக்கேன். வாழைக்காவும் கூட வந்து புடலங்காய் கூட்டுக்கு ஆல்ரெடி வச்சாச்சு. வாழைக்காய் வந்து சிம்பிளாக தான் எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு வாழைக்காய் போட்டாச்சு. இது வெந்ததுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு சாட்டே பண்ணி எடுத்துட்டா நம்மளுக்கு வாழைக்காய் ஃப்ரையும் ரெடி ஆகிடும். அண்ட் இது வந்து பாசிப்பருப்பு தனியாக ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது எதுக்குன்னா பாசிப்பருப்பு பாயசம் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக மீல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸு, சாம்பார், வாழைக்காய் ஃப்ரை, புடலங்காய் கூட்டு, வடை. இது வந்து வடைக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கடலைப்பருப்பு போட்டு வடைக்கு போட்டு அரைச்சிட்ருக்கேன். அண்ட் அப்பளம் பொரிக்கிறதுக்கு இதை வச்சுருக்கேன். வடை வந்து உளுத்த வடையும் சுட்டேன், அண்டு மசாலா வடையும் சுட்டேன். ரெண்டுத்துலேயுமே நான் வந்து கார்லிக்கும் யூஸ் பண்ணல. யூஸ்வலாகவே மெதுவடையில் கார்லிக் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு அது சுட்டுட்டேன். vlog வந்து ரொம்ப லென்த்தியாக போகக்கூடாதுன்னு அதை அவாய்ட் பண்ணிட்டேன். அண்டு மசாலா வடையிலையும் ஆனியனும் யூஸ் பண்ணல, கார்லிக்கும் யூஸ் பண்ணல. ஸோ எல்லாமே சமைச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா படையல் போட்டாச்சு. சமைச்சது எல்லாத்தையும் படையல் போட்டு திருப்தியாக படைச்சி சாமியை கும்பிட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் எடுத்த வீடியோ. அன்றைக்கி ஈவினிங் வந்து மாடு வந்துருந்துச்சு வீட்டுக்கிட்ட. ஸோ ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்துச்சு. எங்கள் ஹவுஸ் ஓனர் ஏதோ சாப்பிட கொடுத்தாங்க போல். பாருங்கள், கிளைமேட் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் நின்னாங்க, ஏதோ சாப்பாடு கொடுத்தாங்கன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. அப்புறம் நானும் சரி பிள்ளைங்கள வெளியே கூப்பிட்டு போகலான்னு பார்க்கு கூப்பிட்டு போனேன். பார்க்கில் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. அதான் கிளைமேட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி இருக்குது.
படைச்சி வந்து காக்காவுக்கு வைப்பாங்க இல்லையா. ஸோ நாங்கள் வந்து இந்த பார்க்கில் தான் வந்து வச்சுட்டு போனோம் ஆஃப்டர்நூன். ஸோ அது எனக்கு அப்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து சரி வந்து பார்த்துட்டு போகலாம், சாப்பிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்ருந்துச்சி கொஞ்சம். அப்புறம் அதான் சரி பார்த்துட்டு அப்படியே பிள்ளைங்களையும் விளையாட வச்சுட்டு கூட்டிகிட்டு போகலான்ட்டு வந்தேன். ஸோ சியாரை பாருங்கள், நல்லா விளையாடிட்டுருக்காங்க மேடம். இங்கே வா, அங்கே உட்கார். வா உள்ள வா. வா வா உள்ள வா, இங்கே வா, இங்கே வா, வா பட்டோ. ஸோ இந்த பார்க் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இந்த பார்க் இவ்வளோ வந்து அமைதியாக இருக்காது. அன்றைக்கி கூட்டமே இல்லை. நான் என்ன நினச்சி வந்தேன்னா பிள்ளைங்களாம் விளையாடுவோம், ஸோ சியாராவையும் கிருத்திக்கும் விளையாட வச்சு கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா அங்கே யாருமே இல்லை. பேர்ட்ஸோட சவுண்ட் நல்லா கேட்டுட்டு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சைலண்ட்டாக இருக்க பேர்ட்ஸோட சவுண்ட் நல்லா கேட்டுச்சு. நல்லா ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் பிள்ளைங்களையும் விளையாட வச்சுட்டு அப்புறம் உட்காந்துருந்தோம். ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம். நல்லா அமைதியாக இருந்ததுனால பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, மைண்டுக்கு ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. அப்படியே உட்காந்து கொஞ்சம் அப்படியே சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த பார்க்கை. मिल रहा है क्या? ये तो मोगरा का है. हाँ, மல்லிகைப்பூ செடி பார்த்தேன், நல்லா மொட்டு வச்சிருந்துச்சி. அதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் இவங்க வந்து அங்கே கொஞ்சம் சின்ன சின்ன செடியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் சூரியன் எப்படி பல்ல காட்டிகிட்ருக்குன்னு. ஆனால் வந்து வெயில் இருந்தாலும் அவ்வளோ வெயில் அந்த ஹாட்னஸ் தெரியல, நல்லா இருந்துச்சு. என் பொண்ணு விளையாண்டுட்டே விழுந்துட்டா, அதான் அவங்க தொடச்சி விட்டுட்ருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த vlog இதோட முடியுது. ஸோ இந்த vlog பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு கொஷின் ஆர் கமெண்ட்ஸ் இருந்தால் அதில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.